ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய ஹிந்தி சாகித்ய கா சம்ஷிப்த் இतिहास அதில் தேர்ட் கொஷினான वीरगाथा काल की विशेषताएं बताकर उस काल की प्रमुख रचनाओं का परिचय दीजिए அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது வீர்காத்தா காலினுடைய சிறப்புகளை சொல்லி அந்த காலத்தினுடைய முக்கிய படைப்புகள் ரச்சனாவும் முக்கிய படைப்புகளை பற்றி ஒரு அறிமுகத்தை அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ प्रस्तावना मुन्नुरे हिंदी साहित्य एक लंबे समय का इतिहास रखता है. हिंदी இலக்கியம் அப்படின்றது வந்து ஒரு லம்பே சமய ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. विद्वानों ने इस लंबे इतिहास का काल विभाजन किया है. வித்வான்கள் வந்து இந்த நீண்ட வரலாற்றிற்கான கால வரையறைகளை விபாஜன் கியா வகுத்துள்ளனர் வரையறைத்துள்ளனர். संवत है 1050 से 1375 तक का समय वीरगाथा काल नाम से पुकारा जाता है. 1050 1375 வரை இருக்கக்கூடிய அந்த காலத்தினை வீர்காத்தா கால் அப்படின்னு புகாரா ஜாத்தாக அழைக்கப்படுகின்றன. வீர்காத்தா கால் की विशेषताएं வீர்காத்தா காலனுடைய சிறப்பு. जब राजाओं के बीच अक्सर युद्ध होते थे तब हिंदी साहित्य का आरंभ हुआ. ஜப்பு ராஜாவும் எப்போ வந்து ராஜாக்களுக்கு இடையேயான யுத்தம் அப்படின்றது அக்சர் அடிக்கடி வந்து நிகழ்ந்ததோ தப்பு அப்போ தான் வந்து ஹிந்தி இலக்கியம் அப்படின்றது அறிமுகமானது. ஏ யுத்து கபி ஸ்திரீயோं के लिए கபி ஷௌரிய பிரதர்ஷன் के लिए होते थे. அந்த யுத்தங்கள் எல்லாம் அப்பப்போ பெண்களுக்காகவும் வீரத்தை காட்டுவதற்காகவும் வந்து ஏற்பட்டது. इसलिए इस काल की रचनाओं में वीर रस भरी कहानियाँ अधिक मिलती हैं. அதனால தான் இந்த காலத்தில் வந்து இருந்த படைப்புகள் படைப்புகளில் வீர் ரசம் வந்து நிறைந்திருந்த கதைகள் கஹானியா வந்து நிறைய இருக்கின்றன. இன் ரச்சனாओं में श्रृंगार रस भी काफ़ी पाया जाता है. இந்த படைப்புகளில் வந்து ஸ்ருங்கார ரசத்தை அடிப்படையாக கொண்ட கதைகளும் வந்து நிறைய போதுமான அளவு கிடைக்கின்றன. இஸ் கால்மே சாந்த் ரஸ் கி ரச்சனாயே பி ரச்சி கயி. இந்த காலத்தில் சாந்த் ரஸ் அதாவது அமைதியை அடிப்படையாக கொண்ட படைப்புகளும் படைக்கப்பட்டன. இஸ் கால் கே சாகித்ய में காவிய தத்துவ की ओर अधिक ध्यान नहीं दिया गया. இந்த காலத்தில் வந்து இலக்கியத்தில் அந்த காவியத்தினுடைய தத்துவம் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த திசையை நோக்கின அந்த கவனத்தை வந்து வழங்கப்படவில்லை. பாஷா கி பிரகதி பர் அதிக் தான் தியா கயா. ஒரு மொழி ஒரு லாங்குவேஜினுடைய அந்த முன்னேற்றம் அதை பற்றின ஒரு நிறைய கவனம் தான் வந்து செலுத்தப்பட்டது. கவி अपने आश्रयता राजा को खुश करने के लिए हद से ज़्यादा वर्णन करते थे. கவிஞர்கள் வந்து अपने ஆශ්‍රயதா அப்படின்னா தங்களுடைய அந்த கவித்துவத்தை காட்டக்கூடிய அந்த அவங்களுடைய போய்ட் எழுதக்கூடிய அந்த திறமையை காட்டுவதற்காகவும் அதாவது திறமையை வந்து எப்படி காமிச்சாங்க அப்படின்னா ராஜாக்கோ குஷ் கர்னே கேலியே அவங்க இருக்கக்கூடிய அவங்க சபையில் அந்த இருந்தாங்கன்னா அவங்க அந்த ராஜாவினுடைய சந்தோஷத்திற்காகத்தான் வந்து ஹத்து சே ஜியாதா வர்ணன் நிறைய அதிகமாக வந்து அதை உபயோகப்படுத்தினர். உன் கவியோங்கோ சச்சாயி அவுர் இத்திஹாஸ் கி பர்வாஹ் நஹீன் தி. அந்த கவிஞர்களுக்கு வந்து நல்லது மற்றும் வரலாற்றிற்கான அந்த கவலை அப்படின்றது பர்வாஹ் நஹீன் தி. அவங்களுக்கு வந்து வரலாறுனா இந்த உண்மை இப்படி தான் எழுதணும். அந்த என்னது வடிவேலு ஒரு படத்தில் அவர் சொல்லுவார் இல்லையா, பல 100 வருடங்களுக்கு பின்ன வரப்போகின்ற அந்த மடையர்களுக்கு இது என்ன தெரியவாக போகிறது அப்படின்ற மாதிரி அந்த உண்மை அந்த வரலாறு அப்படின்றதுல வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. உன்கி பாஷா அப்பபிரன்ஷ் பி. அவங்களுடைய மொழி அப்படின்றது அப்பபிரன்ஷாக இருந்தது அவங்களுடைய லாங்குவேஜ். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த லெசன் உங்களுக்கு புரிகிற விதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக அமையும். தயவு செய்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எடுத்திருக்கிறது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல அப்படின்னா எனக்கும் தெரியாது. எனக்கும் வந்து ஒரு டிமோட்டிவேட்டாக தான் அமையும். ஓகே நம்ம எடுக்கிறது யாருக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்றது எனக்கும் தெரியாமல் போயிடும். சரி, ஓகே.
நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லபடியாக படித்து நல்லபடியாக எக்ஸாமுக்கு எழுதுங்க. ஓகே, பிரமுக் ரச்சனாயே முதல்ல இருந்த அந்த ஆரம்பகால படைப்புகள். குமான் ராசோ ராசோமே யஹ் பிராச்சீனத்தம் கிரந்த் ஹை. இது வந்து ராசோ அப்படின்றது வந்து ரொம்ப பழமையான அந்த நூல்களாகும். பிராச்சீனத்தம் கிரந்த். யஹ் தல்பதி விஜய நாமக் கவி கா கிரந்த் ஹை. இது தளபதி விஜய அப்படின்றவரினுடைய அந்த பெயர் கொண்ட கவிஞரினுடைய நூலாகும். दलपति विजय एक चारणते इस ग्रंथ के संबंध में कोई ऐतिहासिक प्रमाण उपलब्ध नहीं है. இந்த நூலினை சம்பந்தமாக கோயி ஐதிஹாசிக் அப்படின்னா எந்த ஒரு வரலாற்று விதமான ப்ரூஃப் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயம் உபலப்து நகி அப்படின்னா அவைலபிளாக இல்லை, கிடைக்கல. இஸ் கிரந்திக்கு ஜோ பிரதி மிலிகை வகு அபூர்ணகை. இந்த நூல்லேருந்து நமக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு பிரதி, அதாவது எந்த ஒரு பப்ளிஷ் பண்ண எந்த ஒரு புக்காகட்டும், அது வந்து அபூர்ணகை அப்படின்னா முடிவற்றதாகத்தான் இருக்கின்றன. इसलिए इस ग्रंथ के बारे में संदेह किया जाता है. ஸோ அதனால தான் இந்த நூலை பற்றின சந்தேகம் வந்து எழுகின்றன, கொஷின்ஸ் வந்து எழுகின்றன. குமான் ராசோ चित्तौड़ के राजा कुमार द्वितीय की कीर्ति पर लिखा गया है. அதாவது இவர் அந்த குமான் ராசோ அப்படின்றவர் வந்து சித்தௌடினுடைய ராஜாவான, அதாவது இரண்டாம் ராஜாவை பற்றின கீர்த்தி பர், அவரை பற்றின அந்த புகழில் வந்து அவருடைய அந்த மகிமையை பற்றி இதில் எழுதியிருக்காரு. லிகா கயாகை. அடுத்தது பீசல் தேவ் ராசோ. நர்பதி நாலக் के द्वारा लिखा गया ग्रंथ बीसल देव रासो है. இந்த பீசல் தேவ் ராசோ அப்படின்ற புத்தகம் வந்து நர்பதி நாலக் அப்படின்றவரால் எழுதப்பட்டது. इसमें भी संदेह की बातें शामिल है. இதுலேயும் வந்து சந்தேகத்திற்கு விதமான விஷயங்கள் வந்து ஷாமில் है அடங்கி இருக்கின்றன. फिर भी இருந்தாலும் इसे प्रथम निश्चित ग्रंथ माना जाता है. ஆனாலும் இதுதான் வந்து நிச்சயிக்கப்பட்ட முதல் நூலாக கருதப்படுகின்றன. यह बड़ा काव्य ग्रंथ नहीं है. இது வந்து ஒரு மிகப்பெரிய காவியம் கிடையாது. अजमेर के चौहान वंश में विग्रहराज चतुर्थ नामक राजा था. அஜ்மீரில் வந்து சௌஹான் வம்சத்தில் விக்ரஹராஜ் சதுர்த் அப்படின்ற பெயரில் ஒரு ராஜா இருந்தார். உஸ்கா உபனாம் பீசல் தேவ்தா. அவருடைய இன்னொரு அந்த துணை பெயர் இன்னொரு பெயர்னு இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பீசல் தேவ் அப்படின்னு இருந்தார் அவருடைய பெயர். उसके जीवन का विवरण बीसल देव रासो में दिया गया है. அவருடைய அந்த ஜீவன் கா விவரணம், அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய விவரத்தை பற்றி இந்த பீசல் தேவ் ராசோ அப்படின்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பிருத்திவிராஜ் ராசோ. யஹ் பிருஹத் கிரந்த் ஹை. இது ஒரு பெரிய புத்தகம். யஹ் ஹிந்தி கா பெஹலா மகாகாவிய மானா ஜாத்தா ஹை. இது ஹிந்தியில் வந்து பெஹலா முதலான ஒரு மகாகாவிய, ஒரு மிகப்பெரிய காவியமாக கருதப்படுகிறது. ஹிந்தியில் இருக்கக்கூடிய காவியங்களில், மகாகாவியங்களில் இதுதான் வந்து முதல்ல மிகப்பெரிய காவியமாக கருதப்படுகிறது. இது இந்த பிருத்திவிராஜ் ராசோ. इसमें दिल्ली के पृथ्वीराज चौहान की वीर कहानी है. இதில் வந்து தில்லியினுடைய ராஜா பிருத்திவிராஜ் சௌஹான் அவருடைய வீரத்தினை பற்றின கஹானி ஆகும். इस काव्य को लिखने वाले पृथ्वीराज के मित्र और मंत्री சந்த்பர்தாயி ஹே. இந்த காவியத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற பிருத்திவிராஜ் அவரினுடைய ஃப்ரெண்டு மற்றும் மந்திரி, அவர் யார் அப்படின்னா சந்த்பர்தாய் அப்படின்ற பெயர் கொண்டவர். इसमें 69 समय है. सर्ग को ही उन दिनों समय कहा जाता है. அதாவது சர்க்கம், அதாவது அந்த பகுதிகள், பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அங்கங்கள் அப்படின்னு. ஸோ அதைத்தான் வந்து அப்போது சமய அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுதான் வந்து 69 சமயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. प्राचीन समय में छप्पय, दोहा, तोमर, त्रोटक, गाहा आदि छंद प्रचलित थे. இந்த சந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சந்தெல்லாம் வந்து அப்போ பரவலாக இருந்தது. நாம் சந்து அலங்காரம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இந்த சந்தெல்லாம் தான் வந்து அப்போ பரவலாக காணப்பட்டது. இஸ் கிரந்த்மே இன் சபுகா பிரயோகை. இந்த நூலில், அதாவது இந்த பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்ற நூலில் இந்த சந்தெல்லாம் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இஸ் கிரந்த்மே வீர் ரஸ்கி பிரதானத்தாக. இந்த நூலில் வீர் ரசத்தை பிரதானமாக கொண்டுள்ளது. साथ ही साथ श्रृंगार की भी अधिकता है. அதோடு சேர்த்து
ஸ்ருங்கார் ரசமும் வந்து இதில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பிருத்திவிராஜ் ராசோகே சம்பந்தமே கை சந்தேக் கியே ஜாத்தே ஹே. இந்த பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்ற புத்தகத்திலையும் சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ஃபிர் பி இருந்தாலும் இஸ்கி பிரசித் அவுர் ரோச்சகதாமே கோயி சந்தேக் நஹி ஹே. ஆனாலும் இதனுடைய அந்த ஃபேமஸ் புகழ் மற்றும் ரோச்சகதா அப்படின்னா அதனுடைய அந்த படிக்கக்கூடிய நம்மை தூண்டக்கூடிய அந்த ஆர்வம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் நஹி ஹே கிடையாது. அடுத்து ஆல்ஹா. यह ग्रंथ वीर गीतों से पूर्ण कहानियों का संग्रह है. இந்த நூல் அப்படின்றது வந்து வீரத்தை பற்றி பாடக்கூடிய முழுவதுமான அது சம்பந்தமான கஹானி தான், அந்த சம்பந்தமான கதைகளினுடைய சங்கிரஹ் தொகுப்பாக இது இருக்கின்றன. இஸ்மே ஆல்ஹா ஊதல் கி வீர்தா கி கஹானியா கஹி கஹிஹே. இதில் ஆல்ஹா ஊதல் அப்படின்றவங்களுடைய அது சம்பந்தமான அவங்களுடைய அந்த வீரத்தை பற்றின கதைகள் வந்து இங்கே கூறப்பட்டுள்ளது. ஆல்ஹா ஒரு ஊதல் தோனோ படே வீர்த்தே. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய வீரர்களாக இருந்தனர். யஹ் ஜகுனிக் பாட் கி ரச்சனா ஹே. இது ஜகுனிக் பாட் அவரினுடைய படைப்பாகும். யஹ் ஓஜ் பூர்ண கிரந்த் ஹே. இது ஒரு ஆற்றல் மிக்க படைப்பான ஒரு நூலாகும். இசே லோக் வர்ஷ ரித்துமே படுத்தே ஹே. யஹ் அதிக் பிரசித் கிரந்த் ஹே. இது ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூலாகும். அடுத்து ஜெயச்சந்திர பிரகாஷ். यह 13वीं शताब्दी के प्रारंभ का ग्रंथ है. இது 13ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப கால புத்தகமாகும். इसके रचयिता भट्ट गेदर माने जाते हैं. இதை படைத்தவர் வந்து பட்டு கேதர் அப்படின்னு கருதப்படுது. இஸ்மே கன்னௌஜ் கே ராஜா ஜெயேந்திர கா யஷ் வர்ணன் ஹே. இதில் கன்னௌஜினுடைய ராஜாவான ஜெயச்சந்திர அவருடைய யஷ் புகழை பற்றி வர்ணிக்கப்பட்டுள்ளது. மகர் யஹ் கிரந்த் அப்ராப்த் ஹை. ஆனால் இந்த கிரந்த் இந்த நூல் வந்து கிடைக்கப்பெறவில்லை. கவி அமீர் குஸ்ரோ. அமீர் குஸ்ரோ 1380 கே ஆஸ்பாஸ் ரஹ்தே ஹே. 1380களில் வாழ்ந்தவர் அமீர் குஸ்ரோ அவர்கள். வே பிரசித்த கவி அவர் அச்சே லேகக் தே. அவர் புகழ்பெற்ற கவிஞர் மற்றும் அச்சே லேகக் ஒரு நல்ல எழுத்தாளராக இருந்தார். इनकी रचनाएं प्रचलित पहेलियाँ और मुकारियाँ हैं. இவருடைய படைப்புகளில் வந்து ரொம்பவும் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்னா புதிர்கள் மற்றும் இருந்ததாக இவருடைய படைப்புகள் இருந்தன. இப்போது இறுதியாக உபசங்கார். हिंदी साहित्य रूपी शिशु का जन्म युद्धों के बीच में हुआ. ஹிந்தி இலக்கியத்தினுடைய அந்த வடிவம் அது அந்த பிறப்பு அப்படின்றது ஷிஷுகா ஜென்மு ஒரு குழந்தையை போல அதனோட பிறப்பு அப்படின்றது எப்போ ஏற்பட்டுச்சுன்னா யுத்தோங்கே பீச் மே ஹுவா. யுத்தத்திற்கு நடுவில் அதனுடைய பிறப்பு அப்படின்றது இருந்தது. அப்போ தான் அது தோன்றியது. इसलिए उस काल की रचनाओं में तोड़ी कर्कशता பாயி ஜாத்தி ஹே. ஸோ அதனால தான் இந்த காலத்தினுடைய படைப்புகளில் தோடி கர்கஷ்தா அப்படின்னா ஒரு சிறு குரல் தடை அப்படின்னா அதை அந்த படைப்பதற்கான அந்த ஏன்னா வீரம் சம்பந்தமான அந்த விஷயம் அந்த ராஜாக்களை பற்றின விஷயங்கள் போது அதில் ஒரு சிறு தடை அப்படின்றது இருந்தது. இஸ் கால் கி ரச்சனாயே ஹிந்தி சாகித்ய கேலியே ஹி நஹி பல்கி சாரி துனியா கேலியே படி தேன் ஹே. இது வந்து இஸ் கால்கி ரச்சனாயே இந்த காலத்தினுடைய படைப்புகள் எல்லாம் வந்து ஹிந்தி இலக்கியத்திற்காக மட்டும் அல்லாமல் நஹி பல்கி ஆனால் சாரி துனியா கேலியே முழு உலகத்திற்கான ஒரு படைப்பாக இது வழங்கப்பட்டு இருக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த இந்த வீர்காதா கால் பற்றின அந்த விசேஷம் மற்றும் அதனுடைய பிரமுக் ரச்சனாவோ கா பரிச்சய இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூரத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.